வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ளே போகலாம் வாங்க. ரசாயன தொழிற்சாலையில் கேஸ் வெளியேறியது, 70 பேருக்கு வாந்தி மயக்கம், பொதுமக்கள் போராட்டத்தில் பரபரப்பு. இந்த பாருங்க, கடலூர் செப்டம்பர் 6 ரசாயன தொழிற்சாலையில் இருந்து கேஸ் வெளியேறியதால் 70 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே சிப்காட் தொழிற்சாலை வளாகம் அமைந்துள்ளது. இங்கு 40க்கும் மேற்பட்ட ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று காலை குடிக்காடு பகுதியில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் இருந்து பயங்கர சத்தம் கேட்டது. தொடர்ந்து அந்த தொழிற்சாலையில் இருந்து கேஸ் வெளியேறி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இந்த சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் பதறி அடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். அப்போது அந்த பகுதி முழுவதும் கேஸ் பரவி இருந்தது. இதற்கிடையே பொதுமக்களின் பலருக்கு வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி, 2 சிறுவர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் ஆஸ்பத்திரி சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி அறிந்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் அலுவலகம் மற்றும் காவல் அறையை அடித்து நொறுக்கினர். பின்னர் அவர்கள் கடலூர் சிதம்பரம் சாலைக்கு திரண்டு சென்று உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு வழங்க கோரியும் மறியல் மற்றும் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார், கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலைக்குள் சென்று அங்கிருந்து ஊழியர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அது தொழிற்சாலையில் உள்ள பாய்லருக்கு செல்லக்கூடிய குழாயில் இருக்கும் கேஸ்கட் திடீரென உடைந்து கேஸ் வெளியேறியதால் பாதிப்புக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் முதுநகர் அருகே உள்ள ரசாயன தொழிற்சாலையில் இருந்து கேஸ் வெடித்து புகை மண்டலம் வெளியேற்றியதை படத்தில் இப்போ நம்ம பார்த்தோம். அதான் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.